டான்ஜூர் பெயிண்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ண ஸ்டோன்ஸை இப்போ நம்ம பேங்கிள்ஸில் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ரவுண்டு, ஸ்கொயர், ட்ராப், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் நிறைய ஷேப்ஸில் இருக்குது. தென் அதே மாதிரி சைஸும் நமக்கு நிறைய இருக்குது. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நார்மல் குந்தன் ஸ்டோன்ஸை விட இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நான் ஸ்கொயர் ஷேப் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஒரு பிரைடோட சென்டர் பேங்கிள்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்திங்கன்னா 4x4 ஸ்கொயர் இதில் நான் சென்டரில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 2 கட் நார்மல் பேங்கிள். ஏன் ஃப்ளாட் பண்ணக்கூடாதான்னு கேட்கலாம். ஃப்ளாட்டில் பண்ணலாம், பட் இந்த டிசைனுக்கு நீங்கள் நார்மல் பேங்கிளில் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும். ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்டர் ஃபுல்லாகவே 4x4 ஸ்கொயர் தான் வைக்க போகிறேன். இதோட சைஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3x3லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு நிறைய பெரிய சைஸ்னால் பார்த்திங்கன்னா 12, 14 அந்த மாதிரி சைஸஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சைட் ஃபுல்லாக ஒரு சூப்பரான டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கலர்ஸில் இருக்குது. நான் வந்து அவங்க சாரீ கலர் ரெட் அண்ட் கோல்டு, ஸோ நான் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர்ஸில் கூட பண்ணலாம். சுகர் பீட்ஸ் வந்து கிளாஸிலையும் அவைலபிளாக இருக்குது, மேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த சுகர் பீட்ஸை சைட் ஃபுல்லாகவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இதில் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடும். ஸோ நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிடும். இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த 2 சைட்ஸுமே இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பேங்கிள்ஸு. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து நார்மலில் பண்ணியிருக்கேன், ஃப்ளாட்டில் பண்ணலைன்னா, இப்போ நான் ஃப்ளாட்டில் பண்ணியிருந்தேன்னா இப்போ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கர்வ் மாதிரி அழகாக வளைஞ்சு கொடுக்கும் இது. ஸோ இந்த பேங்கிள்ஸ்க்கு இந்த லுக் வைஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இதுவே ஃப்ளாட்டில் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி சைடில் வந்து வளைஞ்சு கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.